தேவ பிரஷ்னம்னு சொல்றா இல்லையா? இந்த தேவ பிரஷ்னம் என்பது ஒரு ஜோதிடம் கலந்த ஆனால் உண்மையான தெய்வ வாக்குதான். இந்த தேவ பிரஷ்னத்திலே நன்றாக கை தேர்ந்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த கேரளத்தை சேர்ந்தவர்கள் நம்பூதிரிகள்னு சொல்லுவா இல்லையா? அவதான் இந்த தேவ பிரஷ்னம் பார்க்கறதிலே மிகவும் கை தேர்ந்தவர்கள், அந்த கலையை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் அந்த பணத்திற்காக தேவ பிரஷ்னத்தை நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். முதல் நாள் அந்த உத்தரவு கேட்கறதுலயே போயிடும். அதுக்கப்புறம் 2வது நாள் தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா, யாருக்கு பார்க்கணுமோ அவர்களை வரச் சொல்லி அவர்களை அமர வைத்து அந்த சோழிகளை உருட்டுவார்கள். அந்த தேவ பிரஷ்னத்தின் மூலமாகத்தான் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த பொக்கிஷமானது, அந்த ஆலயத்தினுடைய பொக்கிஷமானது, அந்த திருவனந்தபுரம் அனந்தபத்மன சுவாமியினுடைய பொக்கிஷமானது இந்த தேவ பிரஷ்னத்தின் மூலமாகத்தானே வெளியே கொண்டு வரப்பட்டதுங்கிறதையும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ பிரஷ்னம் என்பது ஜோதிடமா அல்லது உண்மையாகவே தெய்வ வாக்கா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக மீந்திருக்கிறது. தேவ பிரஷ்னம்னு சொல்றா இல்லையா? இந்த தேவ பிரஷ்னம் என்பது ஒரு ஜோதிடம் கலந்த ஆனால் உண்மையான தெய்வ வாக்குதான். அது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக தெய்வ வாக்குதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தேவ பிரஷ்னத்திலே நன்றாக கை தேர்ந்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த கேரளத்தை சேர்ந்தவர்கள் நம்பூதிரிகள்னு சொல்லுவா இல்லையா? அவதான் இந்த தேவ பிரஷ்னம் பார்க்கறதிலே மிகவும் கை தேர்ந்தவர்கள், அந்த கலையை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். அது அதர்வண வேதத்தினுடைய ஒரு பாகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுல என்ன பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொன்னா, இந்த மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாவற்றையும் முறையாக கடைபிடிப்பார்கள். அத்தனை பக்தி, அத்தனை ஸ்ரத்தை, தினந்தோறும் முறையாக பூஜித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அந்த இறை சக்தியை பகவதின்னு சொல்லுவார். அந்த அம்பிகையை எவர் ஒருவர் பூஜித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் இந்த தேவ பிரஷ்னத்திலே சரியான விடையை அளிக்க முடியும். தேவ பிரஷ்னம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு பிரஷ்னம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொன்னா, இவருக்கு பார்க்கலாமா வேண்டாமா என்பதற்கான உத்தரவினை அவர்கள் முதலிலே பெற்றுக்கொள்வார்கள். நம்ம கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் அந்த பணத்திற்காக தேவ பிரஷ்னத்தை நிச்சயமாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தாலும் நிறைய வகைகள் என்பது உண்டு. அதுல என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு விளக்கினை எடுத்து வர சொல்லுவார்கள். அந்த விளக்கினை நாம் ஏற்றி எடுத்து வரும் பொழுதே அந்த விளக்கு எப்படி ஆடுகிறது, அதை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அது ஆடுகிறதா, அது அணைந்து விடுகிறதா, அல்லது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். இது எல்லாவற்றையும் விட அவர்கள் ஒரு பலகையை வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பலகையிலே அம்பிகையை ஆவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த பலகையை கொண்டு வந்து வைத்து அதனை முதலிலே பூஜிப்பார்கள். அவர்கள் மனதிற்குள்ளாக தியானம் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு உத்தரவு என்பது கிடைக்கும். இவர்களுக்கு பிரஷ்னம் பார்த்து சொல்லலாம் அல்லது கூடாது என்பதை கூட அங்கே நடக்கக்கூடிய சகுனங்கள் என்பது சொல்லிவிடும். அத்தனை மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் அத்தனையும் தேவை. முதல் நாள் அந்த உத்தரவு கேட்கறதுலயே போயிடும். அதுக்கப்புறம் 2வது நாள் தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா, யாருக்கு பார்க்கணுமோ அவர்களை வரச் சொல்லி அவர்களை அமர வைத்து அந்த சோழிகளை உருட்டுவார்கள். அப்பொழுதுதான் அங்கே ஜோதிடம் என்பது இடம் பிடிக்கும். அந்த சோழிகளை உருட்டும் பொழுது எத்தனை சோழிகள் நிமிர்ந்திருக்கிறது அல்லது எத்தனை அதுல குப்புற இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை நிமிர்ந்திருக்கிறதோ அதனை கணக்காக எடுத்துக்கொண்டு அதனை ஜோதிட ரீதியான ஒரு பாவகமாக எடுத்துக்கொண்டு அதிலே அன்றைய தேதியிலே பிரஷ்னம் அப்படின்னு சொன்னா, பிரஷ்னம்னா கேள்வி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பிரஷ்னஹா அப்படின்னு சொன்னா அதுக்கு கேள்வி என்ற அர்த்தமும் உண்டு. இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதிலளிக்கலாமா என்று அதிலே பார்ப்பார்கள். இது போக பிரசன்னம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவர்கள் சோழியை உருட்டும் பொழுது எத்தனை நிமிர்ந்திருக்கிறதோ அதனை பாவகமாக கொண்டு அதிலே அந்த நாளிலே என்னென்ன கிரகங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த தேதியிலே எந்தெந்த கிரகங்கள் அந்த பாவகத்தின் மீது தன்னுடைய செயல்பாட்டினை செலுத்துகின்றன என்பதை எல்லாம் பார்த்து அதனை கணக்கிட்டுத்தான் விடைகளை சொல்லுவார்கள். அது கூட அந்த விடைகளை இன்னும் ஒரு 2 நாள் கழித்துத்தான் சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது
முழுக்க முழுக்க அவர்கள் சொல்வதாக சொல்ல மாட்டார்கள். இது அனைத்தும் தெய்வ வாக்கு என்பது போல அம்பிகையே பேசுகிறாள். அந்த நவக்கிரக நாயகியாகிய அந்த அம்பிகையை பூஜிப்பதன் மூலமாக அவர்களிடத்தில் அந்த அம்பிகையோட சக்தி உள்ளே இறங்கி அதன் மூலமாக அதற்கு விடை அளிப்பார்கள். நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் அங்கே விடை கிடைக்கும் தெரியுமா? நிறைய விஷயங்களுக்கு விடை கிடைக்குமே. ஏன் நாம் பிராக்டிக்கலா பார்த்திருப்போமே, அந்த தேவ பிரஷ்னத்தின் மூலமாகத்தான் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த பொக்கிஷமானது, அந்த ஆலயத்தினுடைய பொக்கிஷமானது, அந்த திருவனந்தபுரம் அனந்தபத்மன சுவாமியினுடைய பொக்கிஷமானது இந்த தேவ பிரஷ்னத்தின் மூலமாகத்தானே வெளியே கொண்டு வரப்பட்டதுங்கிறதையும் பார்த்திருக்கோம் இல்லையா? இத்தனை ஆண்டுகளாக வெளிவராத ஒரு விஷயம் அந்த நேரத்திலே வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனினுடைய தெய்வ வாக்காகவே பார்க்கப்படுகிறது. ஆக தேவ பிரஷ்னம் என்பது அந்த தேவ என்கின்ற வார்த்தையினுடைய பொருளை புரிந்து கொண்டு அது முழுக்க முழுக்க இறைவனினுடைய அருள் வாக்குதான். ஆனால் அதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை என்பது அங்கே ஜோதிட கலையையும் ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள், ஒரு பகுதியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு இறை அனுகிரகம் என்பது இருக்க வேண்டும். இறைவனிடத்திலிருந்து உத்தரவு கிடைத்தால் மட்டும்தான் அடுத்து அந்த ஜோதிடவியல் ரீதியாக அந்த சோழிகளை உருட்டி பார்ப்பார்கள். அதே போல் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு என்பது அவர்கள் மனதிலே தோன்றக்கூடியதல்ல. அந்த நேரத்திலே இறை சக்தியானது, அந்த அம்பிகையானவள் அவர்களுடைய சிந்தனையிலே தோன்றி எதை சொல்ல வைக்கிறாளோ அதைத்தான் சொல்லுவார்கள். ஆக அதுதான் தெய்வ வாக்கு. முழுக்க முழுக்க அது ஒரு தேவ வாக்குதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.